தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தின் போது மீட்பு பணியில் ஈடுபட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களுக்கு பாராட்டு விழா தூத்துக்குடியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மீட்பு பணியில் ஈடுபட்டதால் சேதமடைந்த படகுகளுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படும். வெள்ளத்தின் போது காணாமல் போன வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. அதற்கு தேவையான இழப்பீடுகள் வழங்கப்படும். ராமநாதபுரத்தில் கடற்பாசி வளர்ப்பு தொழிற்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்று கூறிய அவர், மீனவர் நிலையை உயர்த்த தேவையான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தும். தூத்துக்குடியில் மீனவர்களுக்கு தனி ஆம்புலன்ஸ் கொண்டு வருவதற்கான அறிவிப்பு வரும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக மீன்வளம் மீனவர் நலத்துறை இயக்குநர் பேசும்போது, தமிழகத்தில் உள்ள 14 மீனவ கிராமங்களில் மீன்பிடி துறைமுகம், மீன்பிடி படகு இறங்குதளம், கடலோர பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகள் 2042 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். கடந்த 2 ஆண்டுகளில் 431 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டின் மீன்வளத்தை பெருக்கவும் மீனவர்களின் தரத்தை உயர்த்தவும் தூத்துக்குடியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் இயங்கி வரும் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த மையத்தின் நிறுவன நாளை முன்னிட்டு கடல்வாழ் உயிரினங்கள் பற்றிய கண்காட்சி நடைபெற்றது. முத்து வளர்த்தல், அரிய வகை சிப்பிகள், அவை உருவாகும் முறை, அரிய வகையான மீன்கள், பவளப்பாறைகள், அதன் தன்மைகள், கடல் விசிறிகள், கடல் பஞ்சுக்கள், சங்குகள், கணவாய்கள் உள்ளிட்ட பல்வேறு கடல் வளம் மற்றும் கடல் சார்ந்த பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. திசு வளர்ப்பு முறையில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட கடல் முத்துக்கள் பற்றிய விளக்கம் அளிக்கப்பட்டது. அலங்கார மீன்கள் உள்ளிட்ட பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் கண்டு பயனடைந்தனர். இது தங்களது கற்கும் அறிவை மேம்படுத்திக் கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பாக இருந்ததாக பள்ளி மாணவ மாணவியர் தெரிவித்தனர். ஹனிஷ்கோம். நாங்க சிஎஃப்எஃப் ஆராய்க்கு இங்க வந்திருக்கோம் எல்லாரும் பாக்குறதுக்கு. இங்க பழைய நிறைய அழிஞ்சு போன பிஷஸ் எல்லாருமே நீட்டா பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இது ஸ்டடீஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இங்க நிறைய முத்து, ஆர்டிபிஷியலான முத்து, நிறைய பழைய அழிஞ்சு போன முத்துக்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. இத ஸ்டடீஸ்க்கு இது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கலாம். கடலை பத்தி நிறைய இங்க இருக்கு. நம்ம எப்படி இந்த ஃபிஷர்விஸ், இந்த ஸ்டடீஸை நம்ம எப்படி படிக்கலாங்கிறதையும் இந்த எக்ஸிபிஷன் மூலமா நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். மத்திய அரசின் திட்டத்தில் பயன்பெறாதவர்களுக்கு உடனடியாக பயன் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடத்தப்பட்ட விக்சித் பாரத் சங்கல்ப யாத்ரா நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டத்தில் 403 ஊராட்சிகளிலும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் ஒன்றான இந்த மாவட்டத்தில் துறைமுகத்தை சார்ந்து பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. மத்திய அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இங்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், ஓட்டப்படாரம், சாத்தாங்குளம், திருச்செந்தூர் உள்ளிட்ட 12 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்களிடம் அரசின் திட்டங்களை கொண்டு சேர்க்கும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. வேளாண்மை மேம்பாட்டு திட்டங்கள், அஞ்சல் துறை மற்றும் வங்கிகளில் உள்ள சேமிப்பு திட்டங்கள், முத்ரா, பிஎம் சுவநிதி கடன் திட்டங்கள், உஜ்வாலா கேஸ் இணைப்பு, பிரதான் மந்திரி மத்திய சம்பர்தாய் யோஜனா திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டன. இது பயனாளிகளிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து பயனாளிகள் தெரிவித்ததாவது: என் பேர் கிறிஸ்டி. இங்க நிறைய திட்டங்கள், மகளிருக்கு அந்த சுய வேலை வாய்ப்பு மூலமா நாங்க படிச்சது மூலமா எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி நிறைய திட்டங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அது பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதுல அவங்க முத்ரா பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் மானிய லோன் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது மூலமா இன்னும் நாங்க இதெல்லாம் அப்ளை பண்ணி நாங்க தொடர்ந்து இன்கம் பண்ணி எங்க ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சோ இது மூலமா பெண்கள் இந்த நாட்டுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கும் புற பெண்கள் சுய வேலை வாய்ப்புடையவர்களாக மாறி வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கு உதவுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.